அண்மை செய்தி. நோயாளியிடம் சில்மிஷம் செய்ததாக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் ரீதியாக பெண் நோயாளியிடம் சில்மிஷம் செய்த அரசு மருத்துவர் கோகுலகிருஷ்ணன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வினோத், மேலும் விவரங்கள். அரசு சாலி மருத்துவர் கோகுலகிருஷ்ணன் மீது தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி காரணமாக கடந்த 4 தினங்களுக்கு முன்னதாக அரசு ஸ்டாலி மருத்துவமனையில் உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர்ந்து 2 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவருக்கு வயிற்று பகுதியில் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என கூறிய மருத்துவரின் பரிந்துரைப்படி ஸ்கேன் மையத்திற்கு அழைத்துச் சென்ற மருத்துவ ஊழியர்கள் அங்கிருந்த மருத்துவர் பணியில் இருந்த கதிரியக்கவியல் மருத்துவர் கோகுலகிருஷ்ணன் அந்த பெண்ணின் ஆடைகளை கழட்ட சொல்லி அங்கிருந்து அவருக்கு வயிற்று பகுதியில் ஸ்கேன் எடுப்பதற்கு பதிலாக பல்வேறு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக அந்த பெண் மருத்துவ நிர்வாகத்திடம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மருத்துவர் குறித்து 3 மருத்துவர்கள் குழு அமைக்கப்பட்டு இந்த சம்பவம் குறித்து தொடர் விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் தங்கமணி அரசு சாலி மருத்துவர் குழு அனுப்பிய அந்த பரிந்துரை கடிதத்தின்படி அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண் தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நேற்று இரவு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த மருத்துவரை தேடும் பணியில் தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு தேடி வருவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் அவர் கைது செய்யப்படுவது உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர் என்ன மாதிரியான அந்த பெண் நோயாளியிடம் தொந்தரவு செய்தார் என்ற முழு விசாரணையும் காவல்துறை விசாரணைகள் தெரிய வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கமைக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.